இப்போ பயிற்சி 1.4 பார்க்கலாம். சரிங்களா? நம்ம 1.3ல் முழுக்களையும் பெருக்கல் பார்த்துருப்போம் இல்லையா? இங்கே முழுக்களையும் வகுத்தல் பார்க்குறோம். சரியா? அந்த குறிக்கான அந்த விதி இருக்கு இல்லையா? அது நமக்கு ஃபார்முலா சேம் தான். என்னது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸு மைனஸு, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸு. அதே தான் வகுத்தலையும். சரிங்களா? நீங்கள் ரெண்டு மைனஸ் மைனஸ் நம்மளோட வகுத்தானே வரும், கண்டிப்பாக ப்ளஸ்ஸாக மாறிடும். சரிங்களா? இந்த குறியிருந்து அதே தான் விதி, அதனால் அதையே நம்ம பயன்படுத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? இப்போ முதல்ல பண்ணோம், முதல் கணக்கு போயிடலாம். -40 வகுத்தல் டேஷ் ஈக்குவல் டு +40. அப்போ இங்கே அப்படியே நீங்கள் யோசிச்சா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஏன்னா இங்கே இப்போ பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்கா, இந்த மைனஸ் கூட இன்னொரு மைனஸில் வகுக்கும் போது நம்ம ப்ளஸ் ஆகும், அப்போ மைனஸ் கொடுக்கலாம். 40 எதில் வகுத்தா அதே 40 வரும்போது 1 இல்லையா? சரி, இதை நம்ம எப்படி நம்ம சம் படி போகலாம் பாருமா. இப்போ நம்ம எப்பயும் நமக்கு இதை எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். சரிங்களா? அப்போ எக்ஸ் எடுத்தாச்சா, இந்த பக்கம் இருக்குது 40 இருக்குது. சரி, இதே நான் கொஞ்சம் இது மாற்றிக்கலாம். இப்போ -40 வகுத்தல் எக்ஸில் கீழே வரலாமா. இப்போ என்ன பண்ணலாம், நமக்கு வந்து எக்ஸை அந்த பக்கம் மல்டி பண்ணுவோம், அந்த பக்கம் 40 கீழே கொண்டு வந்துடுவோம். என்ன அப்போ 40 இன்னொரு ஸ்டெப்பில் போடுங்க. நீங்கள் 40 இன்ட்டு எக்ஸ் ஆயிருமா, பெருக்கல் எக்ஸ்னா நம்ம வந்து எக்ஸ் தேவை. இந்த 40 நம்ம டிவைட் கொண்டு, ஏன்னா மல்டி பண்ண தோணுன்னா டிவைடை கொண்டு வரோம் நீங்கள். அப்போ -40/40 ஈக்குவல் டு எக்ஸா படிச்சுன்னா வரும் 1. அப்படின்னா அது எக்ஸ் ஈக்குவல் டு -1. ஃபஸ்ட் டைம் ஆன்சர் யோசிச்சாவே போட முடியாது சொன்ன. அடுத்து இப்போ ரெண்டாவது என்ன பண்ணலாமா, 25 வகுத்தல் டேஷ் ஈக்குவல் டு -5. இப்போ அதே போல் தான். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம், நமக்கு வந்து அதே எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். சரி, அப்போ பின்னத்தில் போடுங்க. 25 வகுத்தல் எக்ஸ்ன்னு இல்லை டிவைடில் போடும், அது கீழே போடுவோம் இல்லையா, 5. இப்போ நமக்கு தேவையானது எக்ஸ் வேல்யூ தானே. அப்போ எக்ஸ் என்ன பண்ணுங்க, நீங்கள் வலது பக்கம் மேலே கொண்டு போய்ங்கன்னா, இப்போ வகுத்தல் இருந்தால் பெருக்கில் கொண்டு போகணும் இல்லையா. அப்போ இந்த எக்ஸு இங்கே பெருக்கில் வந்துடும், இல்லை இந்த வகுத்துலேருந்து இங்கே வந்துடும். இல்லை இது பண்ணி மல்டி பண்ணுங்களா, கிராஸ் மல்டின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம எக்ஸ் வந்துடும். இந்த மைனஸ் ஃபைன் பண்ணலாம், நீங்கள் இந்த பக்கம் டிவைடில் கொண்டு வந்துடலாம். ஏன்னா நம்ம கண்டுபிடிக்கின்ற எக்ஸில் அப்போ அந்த நம்பர் இங்கே கேவல் தான். இப்போ அடிச்சுன்னு வரோம் 1 5. அப்போ எக்ஸ் வேல்யூ இப்போ நான் வச்சு -5. சரிங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது கணக்கு போகலாம். டேஷ் வகுத்தல் -4 ஈக்குவல் டு 9. இப்போ நமக்கு ஓடிட்டு வந்து எக்ஸ்ன்னு தருமா. அப்போ எக்ஸு வகுத்தல் -4 இல்லையா ஈக்குவல் டு 9. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ மைனஸ் என்ன பண்ணலாம், குறுக்கு பண்ணலாமா. அப்போ 9 பெருக்கல் -4. ஏன்னா வகுத்தல் இருந்தால் சரி ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போது நம்ம பெருக்கில் போகும். பெருக்குக்கு பயப்பட தெரியும் உங்களுக்கு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இல்லையா. அதாவது 9க்கு நம்ம 9க்கு நேர்குறிக்கு இல்லைப்பா, ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் மைனஸ் வந்துடும். 9 நாள் 36. இப்போ எக்ஸ் வேல்யூ வந்தது 36. அதே போல் நாலாவது கணக்கு போடலாமா. நாலாவது ரொம்ப இல்லை ஈஸியான சமமாக வச்சுருக்காங்க. இப்போ நாலாவது கணக்கு வைக்கிறாங்க. -22 வகுத்தல் -22. ஏன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரே நம்பரை அதே ஒரு எண்ணம் அதே நாள் வகுத்தானா விடை கண்டிப்பாக ஒன்று தான். அது புரியும் பாருங்கள். -22 ப்ளஸ் ஆகிடும், அப்படியே நீங்கள் விடையை போடலாம். பெருசாக யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பயிற்சியில் இந்த கணக்கில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு ஈக்குவலுக்கு சரிங்களா, இப்போ இடதுபுறத்தில் வகுத்தல் இருந்தால் வலதுபுறம் என்ன போகும், பெருக்கலாக போகும். இப்போ பெருக்கல் இருந்தால் வகுத்தலாக போகும். இப்போ அப்போ அந்த பெருக்கலுக்கான அந்த குறியோட விதி உங்களுக்கு நல்லாவே தெரியும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸு, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸு. அது நல்லா தெரிஞ்சு அது போடலாம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம பண்ணலாம், இதே பயிற்சி 1.4 பண்ணலாம். ரெண்டாவது கணக்கு போகலாமா. பாருங்கள், இப்போ ரெண்டாவது கணக்கு ஊற்றுறாங்க, சரியாக தவறாக கேட்குறாங்கப்பா. முதல் கணக்கு எடுத்துப்போம். -30 வகுத்தல் -6 குத்துருக்காங்க. -6 குத்துருக்காங்க. ஆனால் அவங்க நல்லாவே தெரியும் 30 வகுத்தா 5 வரும்னா, அதுவும் இல்லாமல் மைனஸ் வரும்போது என்ன ஆகும், ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ விடை என்ன பண்ணுவோம், நமக்கு பார்த்தீங்கன்னா
சரியான விடை பார்த்தீங்கன்னா +5. அப்போ இது கண்டிப்பாக தவறு தான். சரிங்களா? விடை வந்து தவறு. அடுத்தது -64 வகுத்தல் -64. போன கணக்குலேயே நம்ம பார்த்தோம். நமக்கு என்னென்னு பார்த்தோம், ஒரு எண்ணை அதே எண்ணால் வகுத்தா 1 தான் வர முடியும். அதே குறி மாதிரி இருந்தால் -1 வரலாம். ஆனால் இங்கே குறி 1 இருக்குது, அதே எண்ணெய் அதே வகுத்தானே வரும், கண்டிப்பாக 1 தான் வரும். ஆனால் என்ன கொடுத்துறாங்க, அவங்க 0 கொடுத்துறாங்க. கண்டிப்பாக இதுவும் தவறு தான். அவ்வளோ ரொம்ப எளிதாக போயிடுச்சு. இப்போ நம்ம பயிற்சி 1.4 3ஆவது கணக்கு போயிடலாம். பின்வற்றின் மதிப்பை காண்க. போயிடலாமா? -75 வகுத்தல் 5. சரிங்களா? வகுத்தல் தெரியும் நம்மளுக்கு எல்லாருக்கும். 75 ரூபா போடுங்க, 5 வெளியே போடுவோம். முதல்ல நமக்கு 7 எடுத்துப்போமா? 7 எடுத்துட்டா 1 5 5 மீதி 2 வரும். அந்த 5 நம்ம கீழே கொண்டு வருவீங்க. அப்புறம் 25 ஆகிடுமா? இப்போ எத்தனை டைம் வரும் நமக்கு? 25னா 5 25 இல்லையா? அப்புறம் 15 வருதா? நம்ம குறியை மட்டும் கரெக்டாக போடுங்க. இப்போ இது -75, இது +5. -2 ப்ளஸ் இருக்குது, மைனஸ் தானே, அதை அப்படியே போட்டுங்க. சரிங்களா? குறிக்கு வந்து இந்த பெருக்கலுக்கான விதியை அப்படியே பயன்படுத்திங்க. தான் -100 வகுத்து -20. சரிங்களா? அப்போ 100 இப்போ எதால் வகுக்கணும்? 100 20ஆல் வகுக்கணும். சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக போடலாம். நீங்கள் 20 100 முடிஞ்சு போச்சு. அப்போ 5 போட்டலாமா? குறி பண்ணுங்களா? மைனஸ் இருக்குது. அப்போ -to ப்ளஸ் தானே, அப்போ +5 ஆகும். அடுத்தது 3ஆவது கணக்கு போயிடலாம். 45 வகுத்தல் -9. 45 நல்லா தெரியும், 9 45 5 போடலாமா? இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது? மைனஸில் அதை போட்டுங்கன்னா. அடுத்து 4ஆவது கணக்கு -82 வகுத்தல் 82. இதுதான் தொடர்ந்து 3ஆவது சமயம் வருது. ஒரு எண்ணை அதே எண்ணால் வகுத்தா 1, ஆனால் இங்கே -into ப்ளஸ் இருந்தாலும் என்ன பண்ணலாம்? -1 போட்டுருங்க. முடிஞ்சது, அவ்வளோதான். இப்போ அடுத்து நமக்கு 4ஆவது கணக்கு போக வேண்டியதான். இப்போ 4ஆவது கணக்கு பாருங்க என்ன வந்துடுறாங்க. இரு முழுக்களின் பெருக்கல் பலன் -135. அதில் ஓர் எண் -15 கொடுத்துறாங்க. மற்றொரு எண்ணை காண்க. அப்போ நம்ம எப்பயும் என்ன பண்ணோம், இந்த கணக்கில் தெரியாத எக்ஸ்ன்னு எடுத்துப்போம் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணுங்க, முதல்ல தேவையான எண்ணை எக்ஸ் என்கிற எடுத்துங்க. சரியா? இப்போ இந்த எக்ஸு பெருக்கல் -15 இல்லையா? அந்த ஓரெண் கொடுத்துருக்காங்களா, ஓரெண். அப்போ இந்த எக்ஸையும் -15 பெருக்கல் என்ன வருதான்? -135 வருதான் பெருக்கல் போகிறேன். அப்போ எக்ஸ் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், நமக்கு எக்ஸு பெருக்கல் -15 தானே. நம்ம எக்ஸ் வழி கண்டுபிடிக்கணும். எக்ஸை பண்ணிட்டோம், நம்ம இடதுபுறத்தில் இருக்கட்டும். இப்போ இந்த -15 என்ன பண்ணலாம், நமக்கு வந்து அது பெருக்கல் இருக்கிறதுனால இங்கே வரும், வகுத்தல கொண்டு வந்துடணும். சரிங்களா? மைனஸ் கேன்சல் ஆகிடுமா? வகுத்தலாமா? 135 15 எத்தனை நமக்கு வந்து 5 ஒரு 105 வருதா? இப்போ இன்னொரு டைம் போகலாமா? இப்போ 9 டைம் போகலாமா? 45 மீது 4 ஒரு 9 13. அப்போ எத்தனை நமக்கு 9 தடவை வருது. சரிங்களா? அப்போ எக்ஸ் = +9. அப்போ அந்த தேவையான எண் 9 ஆகும். தேவையான எனவே therefore தேவையான மற்றொரு எண் இல்லை தேவையான எண் 9 ஆகும். சரிப்பா? புரிஞ்சிருக்க நிறைய இல்லை, உண்மையே கிடையாது, வார்த்தையாக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம நமக்கு ஒரு சமன்பாடு வடிவத்தில் எழுதிட்டு நம்ம தீர்க்கணும், அவ்வளோதான். இந்த கணக்கு போகலாம். ஓர் இடத்தில் வெப்பம் சீராக குறைகிறது. குறையுதுன்னா மைனஸ் சுற்றணும். 8 மேலும் 8 மணி நேர இடைவெளியின் போது வெப்பம் 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தது எனில் ஒவ்வொரு மணி நேர இடைவெளியும் குறைந்த வெப்பத்தின் அளவு என்ன? அப்போ என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக அது வகுப்பு தான் செய்யணும் இல்லையா? இங்கே குறைகிறது என்ன பண்ணுறோம், நமக்கு நம்ம அந்த 24 மைனஸ்ன்னு எடுத்துக்கணும். நேரம் வந்து எப்பவுமே அது மைனஸில் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நேரம் எப்பவுமே நேரில் போகாது, அது குறையனா போகாது.
இந்த டெம்பரேச்சர் மட்டும் நம்ம நமக்கு மைனஸ் எடுத்துக்கலாம். அப்போ ஒவ்வொரு மணி நேர இடைவெளியும் குறைந்த வெப்பத்தின் அளவு இல்லை அப்படி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு மணி நேர இடைவெளியில் குறைந்த வெப்பத்தின் அளவு என்ன பார்த்தீங்கன்னா -24/8 324. அப்போ விடை பார்த்தீங்கன்னா -3 டிகிரி செல்சியஸ். அப்புறம் வந்து 3 டிகிரி செல்சியஸ் குறையாது தான் சரிங்களா. வார்த்தையை நீங்கள் நம்பர் போடும்போது நான் உங்களுக்கு -3 டிகிரி செல்சியஸ் கொடுங்க. இல்லை இது மாதிரி ஒவ்வொரு மணி நேரத்திலும் குறைந்த வெப்பத்தின் அளவு போடும்போது 3 டிகிரி செல்சியஸ் போடலாம். ஏன்னா குறைந்த சொல்லிட்டோம் இல்லையா, அதனால் மைனஸ் பண்ண அவசியம் இல்லை. இல்லை எப்படியே நீங்கள் விட்டுடலாம். இப்போ நம்ம 6வது பார்க்கலாம். ஒரு மின்தூக்கி சுரங்க வாயுக்குழியில் 5 மீட்டர் பர் நிமிடம், அதாவது 5 மீட்டர் ஒரு வினாடிக்கு என்ற விகிதத்தில் கீழ்நோக்கி செய்கிறது. தரைமட்டத்தின் மேலே 15 மீட்டரிலிருந்து மின்தூக்கி செயல்படுதெனில் -250 மீட்டர் கீழ்நோக்கி செல்ல ஆகும் நேரம். இப்போ தரையிலிருந்து போல் தரைமட்டத்தின் மேலே இருந்து கீழே வருது சரிங்களா. அப்போ நமக்கு வந்து இது வந்து தரை மட்டத்தில் தரையை வச்சுக்கோமா. தரைன்னா நமக்கு 0 இல்லைவா, 0 வச்சுக்கலாம். இப்போ தரை மட்டுமே எவ்வளோ தூரத்தில் இருக்காது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 15 மீட்டர் நமக்கு ஏற்கனவே மேலே இருக்குது. அதுக்கப்புறம் கீழே எவ்வளோ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது 250 டிகிரி இல்லை 250 மீட்டர் இல்லையா. அப்போ மொத்தம் பாருங்களா, இது மொத்த தொலைவு பாருங்கள், மொத்தம் பாருங்கள் எவ்வளோ வரும் நமக்கு. இங்கே தரையிலேருந்து ஒரு 250, மேலேருந்து அங்கே தானே தொடங்குது. அது மொத்தம் வந்து 265 மீட்டர் நமக்கு வந்து அது ட்ராவல் பண்ணுது இல்லையா, அதுக்காக கடந்து போகுது. அப்போ அந்த 265 மீட்டரு கீழே இருந்தால் ஆக்சுவலாக நம்ம நீங்கள் மைனஸ் எடுத்துக்கலாம். எவ்வளோ நமக்கு ஒரு நிமிடத்துக்கு எவ்வளோ நமக்கு 5 மீட்டர். அப்போ நீங்கள் எதாவது நீங்கள் டிவைட் பண்ணோம் 5ஆல் டிவைட் பண்ணால் நம்ம வகுக்கணும். 5ஆல் வகுத்தினா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரிஞ்சிடும் சரிங்களா. அப்போ நான் வந்து என்ன சொன்னால் மின்தூக்கி கலந்த மொத்த தொலைவு தெரியுமா, தொலைவு என்ன பார்த்தீங்கன்னா இந்த 250 கூட்டல் 15, அப்போ 265 வந்துடும். கீழே தான் நமக்கு இந்த மைனஸ் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம என்னது நேரம் போடலாமா, நேரம் இல்லை தேவையான நேரம் இல்லை நேரம் ஈக்குவல் சரி தேவைப்படும் நேரம் கொடுத்துடலாமா. தேவைப்படும் நேரம் ஈக்குவல் டு -265. கீழ் நோக்கி போகுது, அதெல்லாம் மைனஸ் எடுத்துடலாம். நமக்கு ஒரு நிமிடத்துக்கு எத்தனை மீட்டர் நமக்கு 5 இல்லையா. அது குறைத்து தான் நமக்கு வீட்டுக்கு கீழ் நோக்கி செல்கிறது, இல்லை மைனஸ் தரலாம். நமக்கு நேரம் சொல்லும்போது கண்டிப்பாக அந்த எதிர்குறிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ இங்கே நான் மைனஸ் கேன்சல் ஆகிடுமா. இப்போ இது கேன்சல் பண்ணலாமா. முதல்ல 26 எடுத்துங்க, 5 25, 26 எடுத்துனா மீது 1 இல்லை, 1 பக்கத்தில் போட்டால் வரும். 5 முன்னாடி போட்டிங்கன்னா 15 ஆகும். 15 தான் தடவை நமக்கு 3 தடவை போகும் சரிங்களா. நம்ம இப்படி தானே வகுக்கிறோம் நமக்கு. இப்போ நீங்கள் ஏழை வந்துட்டீங்க, போய் நான் போகிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் சரிங்களா. 5 25 1 இந்த 5 கீழே இருக்குன்னா 15 ஆகுமா, 3 5 15, இதே தான் நான் போட்டேன் சரிங்களா. அப்போ 53 நிமிடம் ஆகும், அவ்வளோதான் சரிங்களா. அடுத்த 7வது போகலாமா. இப்போ நமக்கு 7வது கணக்கு போகலாம். 30 நாட்கள் நடைப்பயணத்திற்கு பிறகு நான் 4800 கலோரிகள் இழந்திருந்தேன். இப்போ நமக்கு வந்து கூடுதல் இருந்தால் ப்ளஸ் போடலாம், குறைவாக இருந்தால் மைனஸ் போடலாமா. இங்கே இழக்கிறேன்னு இதில் இப்போ நம்ம மைனஸ் போடலாம். என் கலோரி இழப்பு சீரானது எனில் சீரானது ஒவ்வொரு நாளும் ஒரே அளவு தான் அது கலோரி குறையுது. ஒரு நாள் அதிகமாகவும் இன்னொரு நாள் குறையும் அப்படிலாம் இல்லை, ஒரே சீராக இருக்குது.
அப்போது ஒரு நாள் இழந்த கலோரி சரிங்களா. நீங்கள் சின்ன வயசில் பார்த்துருப்பீங்க. இப்போ மொத்த கலோரி அளவு பை நம்ம இப்போ வகுத்தல் நாட்கள் போடணும், அவ்வளோதான் சரிங்களா. இப்போ இல்லைம்மா இப்போ ஒரு நாள் இல்லையா, ஒரு நாளில் இழந்த கலோரி என்ன பண்ணலாம், -4800 அந்த வகுத்தல் 30 நாட்கள் சரியா. மாட்டிக்கலாமாங்க. ஒரு 3 3 அஞ்சு ஒன்றப்பா 18 ஆகுமா, 11 6 3 18 அந்த பூஜ்ஜியத்தை அப்படியே நீ போட தான். அப்போ -160 கலோரி. இதுதான் நம்ம வந்து ஒரு நாளைக்கு இழந்த கலோரி அளவு சரிங்களா. அளவு 160 கலோரி சரிங்களா. நீங்கள் வார்த்தை எழுதும்போது அந்த மைனஸ் பொறுத்தது. எனவே ஒரு நாளில் இழந்த கலோரி அளவு 160 கலோரிகள் போடலாம். கலோரிகள் நான் இங்கே மைனஸ் ஏன் போடலன்னா, ஏன்னா இங்கே இந்த இழந்த இந்த வார்த்தை இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் ஏன் போடலாம், மைனஸ் பண்ண அவசியம் இல்லை. நம்ம இந்த இடத்துல இங்கே விட்டுன்னு இந்த அப்போ நீங்கள் என்ன மைனஸ் போட்டுருங்க சரிங்களா. இப்போ நம்ம 8வது கணக்கு தான் என்ன கொடுத்துக்காம தான் கொடுக்கப்பட்டது என்ன பாருங்க, -168 பெருக்கல் 32 = 5376. நம்ம கேட்கறது என்னது, -5376 வகுத்தல் -32 சரிங்களா. இப்போ என்ன பண்ணுங்க, இப்போ இந்த 32 கீழே கொண்டு வாங்க. இப்போ என்ன ஆகும், 5376 வகுத்தல் 32 இங்கே என்ன இருக்கும் 168. அப்போ அதான விடை, இங்கே தானே இருக்குது 5376 வகுத்தல் 32 இருக்குது. இப்போ நம்ம குறி மைனஸ் மைனஸ்னால் நமக்கு ப்ளஸ் ஆகிடும். அப்போ விடை என்னது 168 சரிங்களா. இப்போ 9வது போகலாமா. இப்போ -20 எத்தனை மைனஸ் 4 உள்ளது, அப்போ என்ன பண்ணணும் வகுத்துருங்க அவ்வளோதான் சரிங்களா. அப்போ -20 வகுத்தல் -4 மைனஸ் கேன்சலா 520. அப்போனா நமக்கு +5 தான் நமக்கு விடை. ரொம்ப ஈஸியான கணக்கு தான். இப்போ இதுவும் பாருங்கள் அந்த 9வது கணக்கு மாதிரி தான் இருக்கு இல்லையா. இப்போ -400 10 சமபாகம் பிரிக்கணும். அப்புறம் நம்ம 10ஆல் நீங்கள் வகுக்கணும் தான், ஒரு 0 கழிச்சிருங்க. அப்போ -40. அப்போ எத்தனை பிரிவு பிரிக்க முடியும் நமக்கு, இப்போ இதில் 40 பிரிவாக பிரிக்க முடியும். ஆனால் -40 சரிங்களா. அவ்வளோ இந்த பயிற்சி முடிஞ்சிச்சு உங்களுக்கு. 1.4 முழுக்களின் வகுத்தை பற்றி நம்ம முழுவதும் பார்த்தாச்சு சரிங்களா. அது திருப்பி அடிக்கடி எடுத்து பாருங்கள், ஏன்னா இதெல்லாம் தான் நமக்கு அடிப்படையான விஷயம் நீங்கள் மேற்கொண்டு படிக்கிறது எல்லாத்துக்கும். அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியம். திருப்பி அதை கொஞ்சம் அடிக்கடி ரிவைஸ் பண்ணுங்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிடும்.